எதெல்லாம் நம்ம கண்ணுக்கு அட்ராக்டிவாக தெரியுதோ அது மேலலாம் நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நிறைய பேக்கரிகளில் இந்த மாதிரி டாய்ஸ் கூட ஜீரக மிட்டாயும் சேர்த்து சேல் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே இருக்கிற ஜீரகம் உடம்புக்கு நல்லது தான். ஆனால் அது மேலே சுற்றி இருக்கிற அந்த கலரிங் கண்டிப்பாக நல்லதில்லை. தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு அதை வாங்கி கொடுங்க. ஆனால் அதை சாப்பிடக்கூடாது, அது விளையாடுறதுக்கு மட்டும்தான்னு சொல்லி பழக்கப்படுத்துங்க. இன்றைக்கி நிறைய குழந்தைங்க கூல்ட்ரிங்க்ஸ், சாக்லேட்ஸ், பிஸ்கட்ஸ் அப்படின்னு டெய்லியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணுங்கள்லேருந்து பெரிய பொண்ணுங்க வரைக்கும் எல்லாருக்குமே சாக்லேட்டுன்றது ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் அதை கம்மியாக சாப்பிட பழக்கப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிகிற அட்ராக்டிவான விஷயத்தை பார்க்குற நாம் அதில் இருக்கிற ஆபத்தை யோசிக்க மறந்துடுறோம். இன்றைக்கி நாம் சாப்பிட்டுட்டு இருக்க இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வருங்கால சந்ததிகளோட ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பெரிய அளவில் பாதிக்கும். நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ்க்கும் பின்னாடி இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருப்பாங்க. சாப்பிட்டுட்டு அந்த கவரை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அந்த இன்க்ரீடியன்ட்ஸை கொஞ்சம் படித்து பாருங்கள். கண்டிப்பாக நம்மள நிறைய பேருக்கு ஒன்றும் புரியாது. ஒரு 4 தடவை பார்த்தீங்கன்னா 5வது தடவை அது என்னென்னு தெரிஞ்சுக்க நம்மளே கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்போம்.